Hello everyone, good evening. Welcome to another video. So, இந்த வீடியோவில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா 5 important principles for investing. இதை வந்து இந்த 5 விஷயம் வந்து பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்கிறத விட 5 important பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் இன்வெஸ்டிங் வந்து இந்த 5 பிரின்சிபல்ஸை வந்து டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் டாப் மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸோட இன்டர்வியூஸ், அவங்களோட புக்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா, அவங்களோட இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே வந்து இந்த விஷயத்த அதிகமாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த 5 இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் என்னன்னு வந்து குயிக்காக இந்த வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமிசம். ஆப்டிமிசம் என்னன்னு வந்து நான் குயிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸ்வலாக லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்த பண்ண சொன்னாங்கன்னா, ஒரு ஒர்க் பண்ண சொன்னாங்கன்னா எப்போ என்னன்னு சொல்லுவாங்கன்னா டூ இட் டுடேன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு தள்ளி போடாதீங்க, டூ இட் டுடேன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்டிங்கில் அப்படியே வந்து இதை வந்து தலைக்கியாக எடுத்துக்கணும். எப்படின்னா டுமாரோ இஸ் பெட்டர் தென் டுடே. இங்கே நான் டுமாரோன்னு சொல்கிறத நாளைக்கு இல்லை, ஃபியூச்சர், ரைட்? இதை இன்னும் நான் சிம்பிளாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா லைக் டுமாரோ இஸ் பெட்டர் தென் டுடே. இது என்னன்னு நான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸ் வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கினீங்க. கொஞ்ச நாளில் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து 25,000 வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, 25,000 ப்ராஃபிட்ஸில் இருக்கீங்க, ரைட்? ஸோ இப்போ உங்களோட மைண்ட் செட் இருக்குன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ எனக்கு 25,000 வந்து ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு. ஸோ நான் இதை வந்து செல் பண்ணிவிட்டு நான் எக்ஸிட் ஆகணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா உலகத்தில் நிறைய பேர் வந்து நிறைய ஃபினான்ஷியல்ஸ் குரூஸ் வந்து உங்களுக்கு என்ன நர்ச்சர் பண்ணுவாங்கன்னா, என்ன வாங்கணும், எப்போ வாங்கணும், எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கணும், பை பண்ணணும், இதை சுற்றி தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே தவிர எப்போ செல் பண்ணணும், எப்போ எக்ஸிட் ஆகணும்னு வந்து யாருமே வந்து அதிகமாக சொல்ல மாட்டாங்க, ரைட்? ஸோ நீங்கள் வந்து இப்போ 25,000 ரிட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து செல் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடணும்னு நினைப்பீங்க. ஏன்னா யூஸ்வலாக ஒரு இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் வந்து ப்ராஃபிட் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னா, நாளைக்கு ஜியோ பாலிட்டிக்கல்ஸ் இஷ்யூ ஏதாவது நடந்துச்சுன்னா, நம்ம கண்ட்ரியில் ஏதாவது இஷ்யூ நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க, ரைட்? எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு உங்களுக்கு 25,000 நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. இப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நாளைக்கு ஈரானுக்கும் யூஎஸ்ஏக்கு நடுவில் வார் வந்துச்சுன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து இறங்கிடுமே, ரைட்? இப்போ ரஷ்யாவில் வந்து புதின் வந்து யுக்ரைனை வந்து அடிச்சாங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ இறங்கிடுமே. இந்த மாதிரி வந்து மைண்ட் செட்டில் இருக்கும். திடீர்னு வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இப்போ இருக்கிற 25,000 கூட வந்து நெகட்டிவ்ல போயிடுமே. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்து நம்ம எப்பவுமே யோசிப்போம், ரைட்? ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நம்ம லாங் டேர்ம்ல சர்வை பண்ண முடியவே முடியாது, டெஃபினட்டாக பண்ண முடியாது. பெரிய அமௌண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஆல்வேஸ் வி ஹாவ் டு திங்க் அபவுட் த ஃபியூச்சர். ஸோ இது ஒரு பார்ட். ஆப்டிமிசம்ல இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலீவிங் இன் க்ரோத் வைல் ஸ்டேயிங் இன் ரியாலிட்டி, ரைட்? இதே வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவி செக்டார்ஸ், இவி கார்ஸ், இவி ஸ்கூட்டர்ஸை வந்து மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனியை வந்து நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அடுத்த 10 இயர்ஸில் வந்து இந்த இவி மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை வந்து பார்க்கும். ஒரு க்ரோத் ஸ்டோரியை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ரைட்? இப்போ வந்து இதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. ஏன்னா இவி பக்கம் வந்து நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் கூட வந்து புஷ் பண்ணுது. இந்த பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸை விட இவி வாங்குறதுக்காக நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டும் நம்மளை வந்து புஷ் பண்ணுது, ரைட்? ஸோ இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, அடுத்த 10 இயர்ஸில் இது ஒரு பெரிய க்ரோத்தை வந்து பார்க்கணும்னு வந்து நீங்கள் நம்புறீங்க. ஸோ தட் இஸ் த பிலீவிங் இன் க்ரோத். பட் அட் த சேம் டைம் இந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நீங்கள் எடுத்தோடனே அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு பிலீவ் இன் க்ரோத் பட் வைல் ஸ்டேயிங் இன் ரியாலிட்டி. ஸோ இப்போ என்ன ரியாலிட்டின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு கம்பெனியோட க்ரோத்தை பார்க்குறீங்க, ஒரு கம்பெனியோட செக்டார்ஸை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுறீங்க இது வந்து ஒரு பெரிய க்ரோ ஆகும்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. ஏன்னா கண்ட்ரியோட கவர்மெண்ட்டும் வந்து நமக்கு இவி பக்கம் வந்து புஷ் பண்ணுது. பட் ரியாலிட்டியை வந்து நம்ம பார்க்கணும். என்ன ரியாலிட்டி? இவி ஆட்டோமொபைல்ஸ், இவி செக்டார்ஸ் வந்து ஒரு சைக்ளிக்கல் பிஸ்னஸ். எப்படி வந்து எஃப்எம்சிஜி லைக் சிகரெட்ஸ், சோப்,
பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி ரெகுலராக வந்து விற்குதோ அந்த மாதிரி இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் வந்து ரெகுலராக விற்காது. இது சைக்ளிக்கல் பிஸ்னஸ். ஸோ இதை நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தெசிஸ். இன்வெஸ்ட்மெண்ட் தெசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை வந்து பிஹெச்டி பண்ண சொல்லலை. இன்வெஸ்ட்மெண்ட் தெசிஸ்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். யூ ஹாவ் டு டெல் எ ஸ்டோரி, யூ ஹாவ் டு நரேட் எ ஸ்டோரி, ரைட்? இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு கம்பெனியை பற்றி கேட்குறாரு, மார்க்கெட்டை பற்றி கேட்குறாரு. இந்த கம்பெனி எப்படி ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இந்த கம்பெனியோடது, இந்த கம்பெனியோட ஷேர் பெர்ஃபார்ம் பண்ணுமா, இல்லை இந்தியாவோட மார்க்கெட் என்எஸ்சி எப்படி, சென்செக்ஸ் எப்படி போகும், நிஃப்டி எப்படி போகும்னு வந்து ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு நரேட் எ ஸ்டோரி. நரேட் எ ஸ்டோரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் வந்து தன்னுடைய ஸ்கிரிப்டை எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரோ, நரேட் பண்ணுறாரோ, அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட க்ரோத் ஸ்டோரியை, ஒரு மார்க்கெட்டோட டீட்டெயில்ஸை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் வந்து ரியல் ரிசர்ச், ரைட்? ஸோ நம்ம எக்ஸல் வச்சுக்கிட்டு நம்பர்ஸ் வந்து பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அதுதான் நம்ம வந்து ரியல் ரிசர்ச்னு நினைக்கிறோம். பட் இன் ரியாலிட்டி நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட க்ரோத் ஸ்டோரி, ஒரு மார்க்கெட்டோட லைக் அந்த மார்க்கெட்டோட ரியாலிட்டியை வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து ரியல் ரிசர்ச். இது எப்படி உங்களால் முடியும்னா, யூ ஹாவ் டு ரீட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ். ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸை வந்து படிக்கணும், கான்கால்ஸை படிக்கணும். கான்கால்ஸ்னா என்னென்னா, டாப் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து அதோட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து கால்ஸ் குவார்டர்லி பேசிஸில் வந்து 3 months 6 months 9 monthsக்கு வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ இந்த கான்கால்ஸை வந்து நீங்கள் கேட்கணும், இல்லைனா படிக்கணும். குவார்டர்லி வந்து ஏர்னிங்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட்ஸை வந்து படிக்கணும், ஃபினான்ஷியல்ஸை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி நரேட் எ ஸ்டோரி, க்ரோத் ஸ்டோரி ஆஃப் அ கம்பெனி. ஸோ மூணாவது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வியூ. லாங் டேர்ம் வியூ, சி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் வியூ. லைக் 1 week 1 month 1 year இந்த ஃபோக்கஸில் இல்லாமல் அட்லீஸ்ட் 10 yearsக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில், ரைட்? சில பேர் இருப்பாங்க ட்ரேடிங்கில், நான் இன்னைக்கு வந்து 5,000 ரூபாய் சம்பாதிச்சேன், நேற்று வந்து 1,000 ரூபாய் சம்பாதிச்சேன். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா லாங் டேர்மில் நீங்கள் வந்து பெரிய காசை வந்து பில்ட் பண்ண முடியாது ஸ்டாக் மார்க்கெட்டில். லைக் அட்லீஸ்ட் ஒரு 5 கோடி ரூபாய் வந்து நீங்கள் உங்களோட லைஃப் டைமில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து சம்பாதிக்கணும்னா நீங்கள் டெஃபினட்டாக லாங் டேர்ம் வியூ தான் பார்க்கணும், ரைட்? ஸோ ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் வந்து ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு, அவர் பேர் வந்து விஜய் கேடியா. அவருடைய இன்டர்வியூ நான் ஒன்று பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பெரிய காசை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற உங்களோட காசில் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை பில்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து ரிட்டர்ன் வருது, மறுபடியும் அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இது வந்து இந்த காசு வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுருக்கீங்க, இந்த காசில் வந்து நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து பில்ட் பண்ணணும்னு எப்போவுமே வந்து திங்க் பண்ணக்கூடாது. அப்போதான் லாங் டேர்மில் வந்து உங்களால் அட்லீஸ்ட் 5 to 10 crores வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து உங்களால் பில்ட் பண்ண முடியும்னு சொல்லுவார். ஸோ வி ஹாவ் டு ஆல்வேஸ் திங்க் இன் த லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஷார்ட் டேர்ம் இல்லாமல் லாங் டேர்மில் வந்து நம்ம பிளான் பண்ணால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோ வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். நாலாவது ஒரு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோல். இது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனல் லைஃப்பில் கூட வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோல். ஓகே, எமோஷனல் கண்ட்ரோல் இது என்னன்னு வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து டெஃபினட்டாக வந்து உங்களோட லைஃப் டைமில் வந்து எல்லா விஷயத்துலையும் யூஸ் ஆகும், ரைட்? ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அவரோட பேர் வந்து சித்தார்த்த பாயா. அவர் ரீசெண்டாக வந்து அவர் இறந்துட்டார். அவரோட இன்டர்வியூவில் அவர் சொல்லுவார், ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10% வந்து ஃபண்டமெண்டல், 10% வந்து டெக்னிக்கல்னா சார்ட்ஸ், ஃபண்டமெண்டல்னா வந்து அந்த ஃபினான்ஷியல்ஸ், கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் லைக் பேலன்ஸ் ஷீட், இதெல்லாமே வந்து ஃபண்டமெண்டல்ஸ். டெக்னிக்கல்னா வந்து சார்ட்ஸ், நீங்கள் பார்க்குற கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ், இதெல்லாமே வந்து டெக்னிக்கல்ஸ். ஸோ 10% வந்து ஃபண்டமெண்டல், 10% வந்து டெக்னிக்கல். மிச்சம் இருக்கிற 80%, 80% வந்து உங்களோட மைண்ட். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் இறங்கின உடனே பேனிக்கில் வந்து செல் பண்ணணும்னு நினைப்பாங்க, மார்க்கெட் ஏறிட்டு போகிறப்போ வாங்குவாங்க, ரைட்?
இது வந்து இன்டிசிப்ளின். யூ ஹாவ் டு ஸ்டே டிசிப்ளின் இன் த மார்க்கெட். லைக் ஃபியர், எல்லாரும் வந்து ஃபியரில் இருக்காங்க மார்க்கெட் இறங்குதுன்னு. அப்போ நீங்கள் வந்து உங்களோட செல்ஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணி கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கணும், கம்பெனியோட டெக்னிக்கல்ஸை பார்க்கணும், ஏன் மார்க்கெட் இறங்குதுன்னு பார்க்கணும், ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூஸ் இது எப்போ வரைக்கும் நடக்கும்ன்றத ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்? இது வந்து ஃபியர். எல்லாரும் ஃபியரில் இருக்கிறப்போ ஏன் ஃபியரில் இருக்காங்கன்ற ரீசனை பார்த்துட்டு அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறோம். மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பித்த உடனே எல்லாரும் வந்து ஒரு க்ரீட் வரும் அவங்க கிட்ட. ஸோ இப்போ நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வந்து எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு போய் காசை கொட்டுவாங்க. அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எதனால எல்லாரும் ஓடுறாங்க, இது இப்படியே இருக்குமா மார்க்கெட், இந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிக்கணும். இந்த ஃபியர், க்ரீட் இது எல்லாமே வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ஏறுறப்போ வாங்குறது, மார்க்கெட் இறங்கின உடனே பயத்தில் அந்த ஃபியரில் வந்து விற்கிறது, இந்த மார்க்கெட் நாய்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதுதான் வந்து மைண்ட் செட்னு சொல்லுவாங்க, ரைட்? 10% ஃபண்டமெண்டல்ஸ், 10% டெக்னிக்கல்ஸ், பட் 80% மார்க்கெட் வந்து உங்களோட மைண்ட் செட் தான், ரைட்? ஸோ யூ ஹாவ் டு ஸ்டே டிசிப்ளின் அண்ட் த சேம் டைம் யூ ஹாவ் டு பி ரேஷ்னல். ரேஷ்னல்னா நீங்கள் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணணும், ரைட்? வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் சொல்லிட்டாரு இப்போ வித்துடுங்க, மார்க்கெட் வந்து இறங்க போகுது, இல்லை டெலிகிராமில் வந்து ஒருத்தர் கால் கொடுக்குறாரு, எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும்னு, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணவே கூடாது. யூ ஹாவ் டு பி ரேஷ்னல். நீங்களே படிக்கணும், நீங்களே மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட எமோஷனலை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொருத்தரோட கால்ஸை, இன்னொருத்தரோட சஜஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டை சர்வை பண்ணவே முடியாது, ரைட்? ஒரு பேட் நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வருதுன்னா டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். அதோட பர்டிகுலர் ஷேர்ஸ் வந்து கீழே இறங்கும். அதே மாதிரி குட் நியூஸ் வருதுன்னா மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும், அதுக்கு ரிலேட்டடான ஷேர்ஸ் வந்து மேலே ஏறும். பட் இது வந்து கண்டினியூஸாக இருக்காது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டொபாக்கோக்கான டாக்ஸஸை வந்து ஏற்றுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நியூஸ் வந்த உடனே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் மார்க்கெட். இந்த நியூஸ் வந்த உடனே டொபாக்கோ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து கீழே இறங்கிச்சு. அப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ்னு ஒரு கம்பெனி, அதுவும் வந்து டொபாக்கோ சிகரெட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, ஐடிசி. ஸோ ஐடிசியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து காட்ஃப்ரே ஃபிலிப்ஸை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து 320, 330 ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்கும், பேனிக் ஆக தேவையில்லை. பட் ஏறுறப்போ இது கொஞ்சம் ஸ்லோவாக ஏறும், ஏன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ரொம்ப அதிகம் ஐடிசியோடதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஆச்சு. இந்த ரிகமெண்டேஷன் இல்லை, உங்களுக்கான எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ரைட்? ஸோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னா மார்க்கெட்டுக்கு, அந்த நெகட்டிவ் நியூஸ்க்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும், ஆனால் கண்டினியூஸாக தினமும் ரியாக்ட் பண்ணாது. அதே மாதிரி ஒரு குட் நியூஸ் வருதுன்னா மார்க்கெட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்காது. ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் இறங்கும், இல்லைன்னா ஏறும். பட் அதுக்கப்புறமா அதோட ரியல் வேல்யூஷனுக்கு பொறுத்து வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறும், ரைட்? ஸோ நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும், ரைட்? ஒரு குட் நியூஸ் வந்தால் எவ்வளோ இறங்கும், ஒரு பேட் நியூஸ் வந்தால் எந்த அளவுக்கு ஏறும்ன்றத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மார்க்கெட் நாய்ஸை வந்து நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். நம்ம வந்து நம்மளோட எமோஷனை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்டிமிசமை பற்றி பார்த்தோம். ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தெசிஸை பற்றி பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் தெசிஸ்னால் நான் வந்து we should tell a story about a company sector and மார்க்கெட்னு சொல்லியிருந்தேன். மூணாவது வந்து லாங் டேர்ம் ஃபோக்கஸ். நாலாவது வந்து எமோஷனல் கண்ட்ரோலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அஞ்சாவது என்னென்னா, ஆக்சுவலி இது அஞ்சாவது இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு. பட் நான் கடைசியில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு நான் அஞ்சாவதாக வச்சுருக்கேன். என்னென்னா கேபிட்டல் ஃபவுண்டேஷன், மூலதனம், இனிஷியல் கேபிட்டல். மார்க்கெட்டில் நம்ம போகணும்னா நமக்கு முதல்ல தேவை கேஷ் இருந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் உங்ககிட்ட வந்து கேபிட்டல் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா அதை எப்படி அலோகேட் பண்ணணும்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா இருக்கிற 1 லட்ச ரூபாய் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து மார்க்கெட்டில் போட்டுவிடக்கூடாது. அதை எப்படி அலோகேட் பண்ணணும், அதை எப்படி செக்ரிகேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ 20 to 30% யூ ஷுட் பி இன் கேஷ், ரைட்? உங்ககிட்ட வந்து 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா 70,000 ரூபாய், இல்லைன்னா உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 80,000 ரூபாய் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மீதி இருக்கிற அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கேஷோட இருக்கணும், உங்கள் கையில் வந்து கேஷ் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம், ரைட்? நீங்கள் 70,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க, அது வந்து 60,000 கூட ஆகிடும், ரைட்? அந்த நேரத்தில் அந்த 65,000 வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும், ரைட்? ஒரு கேபிட்டல் இறங்கிடுச்சுன்ற ஒரு ஃபியரில் வரக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கேஷ் வந்து க்ரோத் ஃபோக்கஸ்ட்.
அந்த போர்ட்ஃபோலியோ வந்து growth ஃபோக்கஸ். பட் நீங்கள் வச்சுட்டு இருக்க கேஷ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ மிச்சமாக இருக்கிற அந்த கேஷை எடுத்துகிட்டு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ரைட்? நீங்கள் 70,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோ இறங்கி 65,000 வந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிச்சமாக இருக்கிற அந்த கேஷை எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், ரைட்? ஒன் இஸ் growth ஃபோக்கஸ், இன்னொன்று வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ். growth ஃபோக்கஸ் எதுன்னா உங்ககிட்ட இருக்கிற கேஷை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, மிச்சமாக அந்த கேஷை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது உங்கள் அக்கௌண்ட்டில், ரைட்? ஸோ எப்படி நீங்கள் அலோகேட் பண்ணணும்னா 70-20 இல்லைன்னா 70-30 ரூல்ஸ். 70-20னா 70%, அதாவது 1,00,000த்தில் 70,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், 20% வந்து கேஷாக ஹோல்ட் பண்ணணும். சரி, உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்னா 70%, அதாவது 70,000 ரூபாய் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், 80,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், 20,000 வந்து நீங்கள் கேஷாக நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஹோப் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பில்லர். இந்த 5 விஷயமுமே நம்ம எப்பவுமே வந்து மார்க்கெட்டில் இது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.